கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம். அன்பு மகரம் ராசி அன்பர்களே, நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவுடைய டைட்டிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப சங்கடமாக இருக்குது இது சொல்கிறதுக்கு. ஆனால் என்னுடைய வாயால் நான் ஒரு தடவை இந்த டைட்டிலை படித்து காமிச்சிடுறேன். அதாவது அடுத்தவர் கணவர் மீது தீர ஆசை வரும் காலம் வந்துவிட்டது மகர ராசி. இதை சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் இதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். அதாவது இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோன்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக இது கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ விட்டு வெளில போயிடலாம். இது ஒரு எச்சரிக்கை வீடியோ. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இது அமையும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு நாளைக்கு வீடியோ போடுவதற்கான ஒரு புத்துணர்ச்சி என்பது தரப்போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிரக அமைப்பு, அதாவது உங்கள் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னென்னா சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக ரகசிய ஆசை மற்றும் மறைமுக உறவுகள் என்பது உருவாகும். இதெல்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக உங்களோட கையில் தான் இருக்குது. சரி வாங்க, சனி 1ஆம் வீட்டில் பார்க்குறேன். இதன் காரணமாக கட்டுப்பாடு இருந்தாலும் மன மகிழ்ச்சி அடிக்கடி வரும். தேவையில்லாமல் யாராவது உங்களை ஒரு நல்லா இருக்கீங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல போய் உங்கள் மனசுலேயே ஒரு கவர்ச்சி என்பது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் ராகு 5ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தவர் கணவரோ மனைவி மீது தீரா ஈர்ப்பு. இது மட்டும் இல்லாமல் கேது 11ஆம் வீட்டில் இருப்பார். ஆசைகள் நிறைவேறினாலும் திருப்தி குறையும். இதற்கு அர்த்தங்கள் நிறையாக இருக்குது. இதை நான் முழுமையாக சொல்ல முடியாது வீடியோவில். ஏன்னா இது காப்பிரைட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி சூரியன் மற்றும் புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் என்பது உண்டாகும். இது மகர ராசிக்காரர்களே, நீங்கள் இதன் மாதிரியான ஆள் கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் என்பது இப்போ அது தவறான சிந்தனைகள் என்பது உருவாகும். அதாவது ஆசையில் நெருப்பு என்பது இப்போ உங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அடுத்தவர் மேலே தீரா ஈர்ப்பு என்பது வருவதற்கான காலமாக இது அமையும். இதற்கெல்லாம் காரணம், அதாவது இதற்கெல்லாம் அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டால் உங்கள் குடும்பத்தில், அதாவது கணவர் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை, சண்டை சச்சரவு என்பது இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் போய் சொல்லுவீங்க. அதாவது பக்கத்து வீடோ உங்கள் சொந்தக்காரர்களோ உங்கள் நண்பர்களோ அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், நான் உங்களுக்காக வாழ்கிறேன், நீங்கள் அவ்வளோ நல்ல ஆள், நீங்கள் இவங்க கூடலாம் இருந்தால் உங்களோட மகிமை அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி உங்களை எப்படியாவது பேசி மயக்குவதற்கான திட்டம் என்பது அவங்க போடுவாங்க. அதற்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்தால் உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கோங்க. என்னென்னா தவறான சிந்தனைகள்லாம் வரும்போது ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் குடும்பம், உங்கள் கணவர் மற்றும் உங்கள் பிள்ளைகள், இதன் மாதிரியான இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் வாழ்ந்த சூழ்நிலை, நீங்கள் ஏற்பட்ட கஷ்டம், இதெல்லாம் மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டால் இந்த சமூகத்தில் ஒரு ஆண் தப்பு செஞ்சால் அதை 2 மாதமோ 3 மாதத்தில் மறந்துடுறாங்க. ஆனால் ஒரு பெண் தவறாக நடந்துக்கிட்டால் அவங்க என்றைக்கு சாகுறாங்களோ அது வரைக்கும் சொல்லி சொல்லி காமிச்சு அவங்கள ஒரு நரகம் மற்றும் சித்திரவதை பண்ணுறாங்க. அதன் காரணமாக தான் சொல்கிறேன், பார்த்து இருந்துக்கோங்க. இது ஒரு எச்சரிக்கை வீடியோ. அதாவது என்னென்னா இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நம்மளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே சக்தி மற்றும் அனுமதி கிடையாது. நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தொழில் செய்கிறதோ அல்லது படிக்கிறதோ இதன் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு காமிங்க. ஏன்னு கேட்டால் நீங்களே உங்களை பரபரப்பாக வச்சுக்கிட்டால் தவறான சிந்தனைகள் என்பது இனிமேல் வாழ்க்கையில் வராது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது, கொஞ்சம் எச்சரிக்கையான வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நடந்துக்கோங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை நினச்சிக்கோங்க. நீங்கள் தவறாக ஒரு விஷயம் பண்ணால் குடும்பமே மாறிவிடும். இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் தவறாகி விட்டால் குடும்பத்தில் அந்த குடும்பமே தலைகீழாக மாறி தெருவில் நின்றும். இதுதான் உண்மை. உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை என்பது உண்டாக ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளோட பேரே அசிங்கமாயிரும். வாங்க உங்கள் பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணுன்றது விதி. ஆனால் பல ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் அதற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க.
அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றும் நேரம் வந்திருக்கு. அதாவது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக தான் நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை இனிமேல் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த வாழ்க்கை கூட உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் உங்களுக்கு ஏற்ற மரியாதை அந்த இடத்துல இருந்திருக்காது. இனிமேல் அந்த பிரச்சனைகள் முடிவடைந்து உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை உண்டாகும். மற்றும் இல்லாமல் பேச்சால் காரியத்தை சாதிக்கும் ஆளாக நீங்கள் இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் உங்களோட மதிப்புகள் கூடும். சொந்த ஊரில் புது புது உறவுகள் உங்களுக்கு உண்டாகும். இதன் காரணமாக ஊரில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். குடும்பம்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சொத்தோ ஒரு பணமோ அல்லது அவங்க மூலயமா உங்களுக்கு யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தருது, இது மாதிரியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதலை பாக்கி வச்சுருக்கீங்க. அந்த வேண்டுதலை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேற்ற பாருங்கள். சில பேர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கவலை உங்களுக்கு இருக்குது. அந்த கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றும் இல்லாமல் உங்கள் மகனுக்கு திருமணம் பண்ணணும் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒழுங்கான வரன் அமையல. இந்த கவலையும் உங்கள் மனசில் இருக்குது. இந்த கவலையை விட்டு தள்ளுங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட பொண்ணோ இதன் மாதிரியான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், அந்த பெண்ணை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த பெண்ணை தான் உங்கள் மகனுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக ஆரம்பிக்கும். பணம் மற்றும் இல்லை, பொருள் மற்றும் தங்கம் இதன் மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். இதில் ஒரு சில பேர் சொந்த வீடு கட்டுவீங்க. ஒரு சில பேர் பிள்ளைகளுக்கான சேமிப்பை இனிமேல் தொடங்க ஆரம்பிப்பீங்க. அவங்க மனதில் ஒரு பயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனை எப்படி திரும்பி அடைக்க போகிறோம்? அந்த பயத்தை விட்டு தள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தாலே கண்டிப்பாக கடன்களை ஈஸியாக முடிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களால் கடனை ஒரே நேரத்தில் அடைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அடைப்பீங்க. இப்படி தான் அமைப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தடைப்பட்டு போயிருக்கு. அது பரவாயில்ல, தடைப்பட்டது நல்லதுன்னு நினச்சிப்போம். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லதாகவே நடக்கும். மற்றும் இல்லாமல் ஒரு சில பேர் தொழில் தொடங்கணும்னு வங்கியில் போய் கடன் கேட்டிருப்பீங்க. அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி தள்ளி போயிருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் தானாகவே கூப்பிட்டு வங்கியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். தாய் வழி உறவினர்களுக்கிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உங்களுக்கு உண்டாகும். மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் துரிதமாக எடுப்பீங்க. இது எந்த வகையிலும் தப்பாக போகாது. இது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்துக்கிடையே நல்ல கௌரவம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாருமே இனிமேல் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் இத்தனை நாள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இனிமேல் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சி ஏதோ நடந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தான் அதை நடத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய நேரம் தான் இது. எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டால், யாரோ ஒரு ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க அல்லது ஒரு பிரச்சனையாக ஃபோனில் பேசுவீங்க. நீங்கள் நேரில் போய் பேசுனா அந்த பிரச்சனைகள் ஈஸியாக முடியும். ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுகிறத யாராவது மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் மேலே கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நேரில் போய் பேசுங்க. முன் கோபம் உங்களுக்கு இப்போ வரக்கூடாது. மற்றும் இல்லாமல் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளில போய் யாருக்கிட்டேயோ சொல்ல வேண்டாம். அது நெருங்கிய நண்பராக இருந்தாலும் உண்டு. இதன் காரணமாக நீங்கள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கும் கோர்ட்டில்.
இந்த பிரச்சனைக்கான முடிவு சீக்கிரமாக வரும். முக்கியமான விஷயம், இந்த பிரச்சனைக்கான முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிர்த்தரப்பு பேரில் தான் அந்த கேஸு சாதகமாக போயிட்டுருக்கும். ஆனால் எதிர்பாராத விதமாக அது உங்களுக்கே சாதகமாக வந்து முடியும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இதன் மாதிரியான வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்றும் இல்லாமல் அங்காளி பங்காளிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது. அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் பார்த்தா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதை நீங்களே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அல்லது கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாக ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கடன் வாங்குவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அல்லது ஒரு சில பேர் வெளியில் வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணாலோ அல்லது வெளியூர் போனாலோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முன் கோபம் தான் உங்களுக்கு பிரச்சனையே. இந்த முன் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மற்றும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடயே இருந்து யார் யாரெல்லாம் துரோகம் பண்ண போகிறாங்கன்றதை இனிமேல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அல்லது ஒரு சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இல்லை ஒரு சில பேர் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் சொத்தை விற்று கூட இப்போ கடன் அடைப்பதற்கான முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு இப்போ வேறு வகையிலேருந்து பணம் வரும். சொத்தை விற்று தான் கடன் அடைக்கணுன்ற தேவை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பண வரவு தாராளமாகவே இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஈஸியாக சமாளித்து வெளில வரலாம். சில பேர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் வீட்டில் பழுதாகி நிற்கிற வாகனத்தை சரி பண்ணுவீங்க. சில பேர் வீடு வாங்குவீங்க. அல்லது இருக்கிற வீட்டில் ஒரு ரூமோ அல்லது மேலே ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேரோட பசங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஒரு சில பேர் வீட்டில் வெளிநாட்டுக்கு போகலாமான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம். நல்லதே நடக்கும் உங்களுக்கு. மற்றும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்களும் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். மற்றவங்க யாராவது உங்களை விமர்சித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கான டைம் இப்போ அப்படி தான் இருக்குது. இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் யாருக்கிட்டேயும் முன் கோபம் வேணாம். தேவையில்லாமல் பகைச்சிக்க வேண்டாம். இதன் காரணமாக உங்களோட வேலை ப்ரொமோஷனோ அல்லது ட்ரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ வரத்துக்கும் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்ல வருமானம் இந்த ஆண்டு வரும். சில பேர் புதிய முயற்சி எடுக்கலாமான்ற மாதிரியான தயக்கங்கள் இருக்குது. நீங்கள் புதிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றியாக தான் முடியும். உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது. அந்த மனக்குழப்பத்தை விட்டு தள்ளுங்க. வெற்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. நம்பி மட்டும் செயல்படுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் சும்மாவோ அல்லது எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால் நல்ல நேரமும் இருக்கட்டும், நம்மளும் வாழ்க்கையில் மென்மேலும் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மற்றும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு சாமியை மன உருகி வேண்டிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.